பாருங்க, இது கிருபாசன பெட்டி, இது வந்து தூபபீடம். ரெண்டுக்கு நடுவுல அந்த மகா பரிசுத்தத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய திரை, அந்த திரையை மறைச்சிரும். You shall offer no strange incense thereon, nor burnt sacrifice, nor meat offering, neither shall ye pour drink offering thereon. And Aaron shall make an atonement upon the horns of it once a year, with the blood of the sin offering of atonements. Once in the year shall he make atonement upon it throughout your generations. It is most holy unto the Lord. ஓகே, தேங்க்யூ. அன்பான சகோதரர்களே, இப்ப நீங்க அந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க ஒரு சில காரியங்களை நீங்க ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கணும். இது நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரைபடம் சொன்னாக்க இது அந்த சார்ட்டு. இதுல நீங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியம் நான் மார்க் பண்ணி காட்டுறது பிரகாரத்தை அடையாளப்படுத்துது, இது ஆசரிப்பு கூடாரத்தை அடையாளப்படுத்துது. பிரகாரத்துக்குள்ள இருக்கு இது வந்து பலிபீடம், அதனுடைய டிராயிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேல டாப் வியூல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு டிராயிங். இது வந்து தண்ணீர் தொட்டி. இப்ப அதை கடந்து வரும்பொழுது இங்க இருக்கு பரிசுத்தலம், இது மகா பரிசுத்தலம். இப்ப பரிசுத்தலத்துக்கு உள்ள நீங்க நுழைந்த உடனே வலது பக்கம் இருக்கு உங்களுக்கு சமூக தப்பு மேஜை, இடது பக்கம் இருக்கு குத்து விளக்கு. இங்க நீங்க நேரா பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கும், அதாவது இந்த திரையை ஒட்டி இருக்கிறது என்னன்னா பொன் தூப பீடம். இங்க பொன் குத்து விளக்கு, இந்த பக்கம் வந்து இருக்கிறது சமூக தப்ப மேஜை. இந்த திரை சிலை ஒட்டி இருக்கக்கூடியதுதான் தூப பீடம். இந்த தூப பீடம் ஒரு சில சகோதரர்கள் சொல்றதை விட ஒரு சில இடங்கள்ல இதை பத்தின ஒரு தவறான புரிதல் கூட இருக்கிறது உண்டு. இந்த தூப பீடம் பரிசுத்தத்துக்குள்ள மகா பரிசுத்தத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சில தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு புரிதல் தான். இங்க பரிசுத்தத்துக்கு தான் இருக்குங்கிறதுக்கு அநேக சாட்சிகள் இருக்கு. நீங்க எந்த இன்டர்நெட்ல நீங்க எந்த பிக்சர்ஸ் எடுத்தா கூட உலக கிறிஸ்தவர்கள் கூட விசுவாசிக்கிறாங்க, இந்த 3 விஷயங்களும் பரிசுத்தத்துக்கு தான் இருக்குன்றதை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் எப்படி இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கான ஒரு வசனம் நமக்கு இருக்கிறத பார்க்கணும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்கள் நிருபத்துல இதை குறித்து பேசும் பொழுது அங்க ஒரு குறிப்பு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதை கூட நம்ம அதுல இருந்து நம்ம தெளிவு பெற்றுட்டா அதுக்கப்புறம் காரியங்கள் நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம். சகோதரி, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1 - 4 வரை உள்ள வசனம் பதி நீங்க வாசி. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளையும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி ஒரு நிமிஷம், அதாவது அவர் எப்படி பவுல் ஆரம்பிக்கிறாருன்னா அங்க பரிசுத்தலத்தை பத்தி பேசுறாரு. அந்த பரிசுத்தலம் எப்படி இருக்குன்னா பூமிக்குரிய ஒரு நிலையை அடையாளப்படுத்துது. அதாவது முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற ஒரு முறைமைகளையும் பூமிக்குரிய பரிசுத்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில் அப்படி சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அது ஆசரிப்பு கூடாரம். ஓகேங்களா? வாசிங் சகோதரி. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தின் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதித்துப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்ப நீங்க இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க கவனிக்கணும், இங்க பரிசுத்தலத்துல என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் குத்து விளக்கும் மேஜையும் மாத்திரம்தான், சமூக தப்ப மேஜை மாத்திரம்தான் அங்க குறிப்பிடுறாரு. அங்க வந்து எதை குறிப்பிடல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூப பீடத்தை குறிப்பிடல. ஆனா 2ஆம் திரை கடந்த அதாவது மகா பரிசுத்தலம் அப்படிங்கப்பட்ட ஒரு அடுத்தது சொல்லும்போது அங்க சொல்றாங்க தூப கலசம், அப்புறம் ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி,
அதுல மன்னா வைக்கப்பட்டிருந்துச்சு, ஆரோனுடைய தொழிற்கோள், அப்புறம் உடன்படிக்கையின் கற்பலகை இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அங்க குறிப்பிடுறாரு. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது அநேகர் இங்கதான் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு சின்ன ஒரு இடரல் அடையிறாங்க. அப்போ தூபபீடம் பரிசுத்தத்துல இருந்துச்சா, மகா பரிசுத்தத்துல இருந்துச்சா? இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க மகா பரிசுத்தத்துல இருந்ததாக சொல்றாங்க. அப்ப எப்படி இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இங்க நீங்க கட்டாயமா கவனிக்கணும், அவர் யூஸ் பண்ற வார்த்தை தூப கலசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இதுல என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க இது தூப கலசத்துக்கும் என்ன வித்தியாசம்? தூப பீடம், தூப கலசம். தூப பீடம் நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பார்த்துட்டு இருக்கிறது போல நல்லா கவனிங்க. இது வந்து தூப பீடம். ஒரு ஆசாரியன் வந்து இப்ப நம்ம பார்த்த அளவுல செய்யப்பட்டிருக்கிறது இது தூப பீடம். இந்த தூப பீடம் தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா இங்க பழைய ஏற்பாட்டுல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா பவுல் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இந்த தூப கலசம் சொல்றாரு. இத தூப கலசம். அப்ப இது தூப பீடம், இது தூப கலசம். இந்த தூப பீடத்துக்கும் இந்த தூப கலசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டும் என்ன காரியம் செய்யுதுன்னா, இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரே விஷயத்தை தான் செய்யுது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இதை குறித்து குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க அநேக டிரான்ஸ்லேஷன் நம்ம நிறைய நோட் பண்ணி பார்க்கும்போது சில வார்த்தைகள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம கவனிக்கும். அதாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த பொற்கலசம், கலசம் அப்படிங்கிற கலசம் அப்படின்னாலே அது ஒரு பானை வடிவில, ஒரு சொப்பு வடிவில இருக்கிறதா அது கலசம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப அதுல என்ன செய்வாங்கன்னா, அதுல வந்து நெருப்பு, ஒரு அக்னி எடுத்துட்டு கொண்டு அதுல வந்து தூப வர்க்கங்களை போடும். தூப வர்க்கங்கள் வேற வந்து சாம்பிராணி போல இருக்கும். அதை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொண்டுட்டு உள்ள என்ன பண்ணுவாங்க, இவங்க கொண்டு போய் அதை கொண்டு காட்டுறதும், அந்த ஒரு ஆராதனை செய்யறது. ஆராதனைன்னு சொன்னா அந்த தூபம் காட்டக்கூடிய ஒரு ஆராதனைகளை செய்யறதுக்கு யார் அதை செய்யறாங்க அப்படின்னா ஆசாரியன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துல இப்ப எது சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேக சகோதரர்கள் எதுதான் சரி அப்படின்னா இதுதான் தூப பீடம் தான் சரின்னு சொல்றாங்க. ஏன்னா வேத வசனம் முழுக்க நமக்கு சப்போர்ட் பண்றது தூப பீடம் தான். ஆனால் இந்த தூப பீடத்திற்கு நெருப்பை கொண்டு வரக்கூடிய, வெளியிருந்து நெருப்பு எடுத்து வரணும் இல்லையா, நெருப்பெல்லாம் எடுத்து வந்து காட்டக்கூடிய தூபம் காட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே யூஸ் பண்றதுக்காக இந்த தூப கலசங்கிற ஒரு பொருள் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தூப பீடம் எங்கதான் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது பரிசுத்தத்துல தான் இருந்துச்சு, மகா பரிசுத்தத்துல இல்ல. மகா பரிசுத்தத்துல இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னா அது கிருபாசன பெட்டி மாத்திரம் தான் இருக்கு அப்படின்னு கூட அங்க நமக்கு சொல்லப்பட்டது பார்க்க. அப்போ இந்த பொற்கலசத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல அந்த வார்த்தை என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து நம்ம எடுத்து அதனுடைய டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ் பார்க்கும்போது அது ஒரு 4 விதமாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதாவது நீங்க பாருங்க, ரோதர்காம்ல ஆர்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அப்புறம் வந்து அமெரிக்கன் டிரான்ஸ்லேஷன் ஏஎஸ்வி அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன்ல, அப்புறம் பேசிக் இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும்போதும் அங்கேயும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் கொடுக்கிறது. கேஜேவி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நம்ம அநேகர் நம்ம பயன்படுத்துறது கேஜேவி தான். இப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய தமிழ் பைபிள் எல்லாமே கேஜேவி தமிழ், அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தமிழ் பைபிள் தான் நம்ம பயன்படுத்துறோம். இதுல அதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வெர்ஷன்ல நம்ம தமிழ் வெர்ஷன் வச்சிருக்கிறோம். அதுல இங்கிலீஷ்ல தான் வந்து நம்முடைய மூத்த சகோதரர் அநேக வசனங்களை அங்க மேற்கோள் காமிச்சு அவர் வந்து கமெண்ட்ரி கொடுத்திருக்கிறது எல்லாமே இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பயன்படுத்தி தான் நம்முடைய மூத்த சகோதரரும் அங்க கொடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அதுல அவர் சகோதரருடைய கமெண்ட்ரியில அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை அங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் நான் போட்டிருக்கேன். சகோதரி, நீங்க இது வாசிக்க முடியுமா? வாசிங்க. Yes, brother. The golden censer. The golden altar could not be in the should not have been in the most holy. Either the apostle had a slip of the tongue or his
Aman users put in the wrong word, saying behind the veil instead of before the veil. தேங்க்யூ சிஸ்டர். அதாவதுங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம சகோதரருடைய கமெண்ட்ல அவர் கொடுத்திருக்கு என்னன்னா, இந்த பொன்னினால் செய்யப்பட்ட தூப பீடம் அது மோஸ்ட் ஹோலி, அதாவது மகா பரிசுத்தத்துல இல்ல, அது கட்டாயமா அங்க இல்லை அப்படிங்கறத அவர் சொல்லிட்டார். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை அங்க வந்து ஒரு வார்த்தை தவறி சொல்லியிருக்கலாம். எப்படி அப்படி சொல்லி போது என்னன்னா, திரைக்கு அப்பால் அப்படிங்கிற வார்த்தை, திரைக்கு அந்த பக்கம் திரை அப்படிங்கும் போது பரிசுத்தத்திற்கும் மகா பரிசுத்தத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் திரை. இந்த திரை பத்தி தான் பேசுறார். அந்த திரைக்கு அந்த பக்கம், ஓகேங்களா, அந்த திரைக்கு அப்பால் அப்படிங்கிற வார்த்தை தவறாக உச்சரிக்கப்பட்டிருக்கலாம். திரைக்கு இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரைக்கு இந்த பக்கம் அப்படின்னா அது பரிசுத்தலம், திரைக்கு அந்த பக்கம் அப்படின்னா அது வந்து பாக்குறோம் மகா பரிசுத்தலம். பாருங்க, பிஹைண்ட் த வேல், அது எதுக்கு பிஃபோர் த வேல், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிஹைண்ட், பிஃபோர் அப்படின்னா திரைக்கு முன்னாடி, திரைக்கு அந்த பக்கம் அப்படிங்கிறத, இது ஒரு வார்த்தை தவறா வரக்கூடிய ஒரு தவறுதே தவிர இங்க இது இப்படியாக அங்க இருக்க அமைப்பு அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு பழைய ஏற்பாட்டிற்குரிய எல்லா காரியங்களும் நமக்கு குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொன்னா, அது பரிசுத்தத்துக்கு தான் இருக்கிறதாக அநேக வசனங்கள் இருக்கு. நமக்கு 2-3 சாட்சிகள் வேண்டும் இல்லையா? அப்ப இங்க ஒரு சாட்சி தான் இதை குறிச்சு இருக்கு தவிர வேற சாட்சிகள் இல்லை. நம்ம 2-3 சாட்சிகள் இருந்தா மாத்திரம்தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப 2-3 சாட்சிகள் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது பழைய ஏற்பாட்டுல நமக்கு தூப பீடம் பரிசுத்தத்துக்கு தான் இருக்குங்கிறது 2-3 சாட்சி நமக்கு இருக்கு. ஆகவே அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து இது பரிசுத்தத்துக்கு இருக்கிறதா நம்ம வந்து அது சரியான புரிதலா இருக்கும். ஆவிக்குரிய அர்த்தத்தை இப்ப நம்ம நிழல் பார்க்கிறோம். இதுவே நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒரு ஞான அர்த்தம் பொருள் பார்க்கும் பொழுது அது மிகச்சரியாக புரிந்து வர்றது நீங்க பின்னாடி நீங்களே புரிச்சுக்குவீங்க. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இது இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு மிஸ்டேக்ஸ் தான், பை மிஸ்டேக் தான் அவர் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லி அதை சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்போ இது இது ஒரு ஒரு வியூ தான். இன்னொரு வியூ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பவுல் அங்க பேசியிருக்கு தூப கலசத்தை பத்தி பேசியிருக்கிறார். தூப கலசம் அப்படின்னு சொன்னா அது ஆசாரியன் ஆரோன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அது கையில எடுத்துக்கிட்டு உள்ள போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து கூட இருக்கு. அது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்க இல்லையா, அது வந்து இந்த நெருப்பெல்லாம் கொண்டு வர்றதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல தூபம் உள்ள கொண்டு போகுது. அதாவது பாவ நிவாரண நாள்ல அந்த ரத்தம் தெளிக்கப்படுறதுக்காக ரத்தத்தை கொண்டு போகும்பொழுது இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த தூபத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்கன்றது ஒரு கருத்து. ரெண்டாவது, இங்க பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூப பீடம், அதுல போடப்பட்ட தூப வர்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய புகை அது எங்க போகுது அப்படின்னா, மகா பரிசுத்தத்துல போய் அங்க வந்து முழுவதுமாக நிரம்புது. அப்ப புகை எங்கதான் திரைக்கடந்து அந்த பக்கம் உள்ள போகுது. அப்படி திரைக்கடந்து அந்த பக்கம் உள்ள போகும் பொழுது அங்க நமக்கு தெரியும், இப்போ எங்க இருக்குன்னா தூப பீடம் பரிசுத்தல் இருக்கு. ஆனா தூபம் எங்க போகுது, அதாவது அந்த புகை எங்க போகுது அப்படின்னா அது மகா பரிசுத்தத்துல போகுது. அப்படின் போது இந்த புகை அங்க இருக்கிறதுக்கு அடையாளமாக அவர் சொல்றாரு, அங்க தூப பீடம் தூப கலசம் அங்க இருக்கிறது போல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு இரண்டாவது வியூ இருக்கிறது கூட நம்ம பார்க்கலாம். சரிங்க அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த பாயிண்ட் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும்போது, தூப பீடம் பரிசுத்தத்துல இருக்கு, மகா பரிசுத்தத்துல இல்ல அப்படிங்கிறது கூட நாம எல்லோரும் புரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நம்ம வசனம் வாசிக்கலாம். அதாவது இந்த தூப பீடத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க, எப்படிப்பட்ட ஆராதனைகள் செய்யறாங்க, அதை பத்தின கட்டளைகள் என்ன, தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். 7-8 வசனங்கள் வாசிச்சு. ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையிலே விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. பாருங்க, இந்த வசனத்தை 7-8 வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது 2 விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, காலைதோறும் தூபம் காட்டணும் அப்படின்னா, ஒரு பொழுது விடுஞ்சிருச்சு அப்படின்னா ஆரோன் என்ன பண்ணணும், போயிட்டு பரிசுத்தத்துக்கு உள்ள போயிட்டு அந்த தூபம் எடுத்து தூப வர்க்கத்தை போட்டு தூபம் போடும் பொழுது அந்த தூபம் முழுக்க பரிசுத்தலம் நிறைஞ்சு அப்புறம் மகா பரிசுத்தத்துக்கு உள்ள போகும்ன்றது பார்க்கணும். இது காலையில.
அடுத்தது இப்போ மாலையில ஈவினிங் என்ன பண்றாருன்னா விளக்கேத்த போறதுக்கு போகணும் இல்லையா? அப்படி எது குத்து விளக்கு ஏத்தணும் இல்லையா? குத்து விளக்கு நம்ம ஏற்கனவே குத்து விளக்கு கிளாஸ்ல நம்ம படிச்சோம். சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் அது குத்து விளக்கு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சோம் இல்லைங்களா? அப்ப அந்த குத்து விளக்கை ஏற்றுறதுக்காக சாயங்காலத்துல ஆரோன் உள்ள பிரவேசிக்கும் பொழுது, ஆரோனு கூட ஆசாரியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பிரவேசிக்கும் பொழுது அவங்க அங்க செய்யணும் என்ன விஷயம் அப்படின்னா, அப்பொழுதும் இந்த தூபபீடத்துல தூபம் போடணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க அன்பான சகோதரர்களே, இந்த விளக்கு விளக்கும் போது அப்படின்னா விளக்குகளை விளக்கும் போது அப்படின்னா அங்க அங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க அதை அந்த வசத்தை நீங்க இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய புரிதல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். அதாவது விளக்கு ஏற்றும் போதும் விளக்குகளை விளக்கும் போதும் அப்படின்னா ரெண்டு இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுல அந்த விளக்கு ஏற்றும் போது மாலை, அது விளக்கை அணைக்கும் பொழுது அது காலை. சரிங்களா? அப்ப காலை மாலை அப்படிங்கிறது தான் அங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு காரியமாக அங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எப்பொழுதுமே இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த தூபம் அங்க வந்து அந்த தூப வர்க்கத்தினால ஒரு நறுமணம், அது ஒரு நல்ல அருமையான வாசனை இருக்கும். அந்த வாசனை பரிஸ்தலம் முழுக்க, மகாபரிஸ்தலம் முழுக்க அது நிறைஞ்சு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள முழுவதுமாக இந்த வாசனையினால நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். அது வாசனை தரக்கூடிய கர்த்தருடைய சந்தையில எப்பொழுதுமே ஒரு நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கிறதுக்கு இந்த வகையான ஒரு பீடம் தூப வர்க்கங்களை கொண்டு தூபம் போடப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது நீங்க வாசிக்கணும், அந்த தூப வர்க்கத்துக்கு தேவையான தூப பீடத்துக்கு தேவையான நெருப்பு மற்றும் தூப வர்க்கங்கள் அது எப்படி செய்யணும், அது என்னென்ன நாள்ல செய்யணுங்கிறத குறிச்சு 9-10 வருஷங்கள் நமக்கு விளக்கி சொல்லுது. வாசிங்க சகோதரர். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். அதின் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம். அதின் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருடத்திற்கு ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருடத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். இந்த தூப பீடத்துல நீங்க தெரியாம கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு தகன பலியோ போஜன பலியோ கொண்டு போய் வச்சிடக்கூடாது. போஜன பலினா ஒரு அப்பம், மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அப்பம், அது போஜனம் கொண்டு வைக்கிறது. அப்புறம் ஏதாவது பலி, ஆடோ மாடோ அது தகனிக்கும் போது அந்த பலி கொண்டு அது பண்ணிடக்கூடாது. அப்புறம் அந்நிய தூபம் அப்படின்னா, அந்நிய தூபம்ங்கிறது வந்து நீங்க வெளியிருந்து வேற ஏதாவது நெருப்போ தூப வர்க்கங்களோ கொண்டு வந்து அதை வச்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா அங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதை மீறி செய்யும் பொழுது அங்க அவங்களுக்கு எல்லாம் கட்டாயமா மரணம் வந்துடும். அதை குறிச்சு நம்ம பின்னாடி படிப்போம். ஒரு அந்நிய அக்கினி கொண்டு வந்தா அவங்களுக்கு எப்படி சாவு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆரோனுடைய புத்திரர்களே 2 பேர் தவறு செஞ்சு மறிச்சு போனதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த தூபபீடத்திற்கு பிராயச்சித்தம் செய்யக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாள் வந்து பாவ நிவாரண நாள்ல. பாவ நிவாரண நாள்ல அந்த நமக்கு தெரியும் காளையினுடைய ரத்தம், அப்புறம் வந்து வசனம் 9 ஆட்டினுடைய ரத்தம், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இப்ப இங்க என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் பாவ நிவாரண நாள்ல இந்த ரத்தத்தை கொண்டு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க தெளிச்சு அந்த காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா இது தேவன் என்ன பண்றாருன்னா ரொம்ப பரிசுத்தமாக இந்த காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறார். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள்ல இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுல செய்யக்கூடிய தூப வர்க்கங்களை அடுத்த வகுப்புல அடுத்த வாரம் நம்ம இதை குறித்து நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். அந்த தூப வர்க்கம் எப்படி செய்யணும், அதை வெளியிருந்து கொண்டு வரக்கூடாது, இங்க உள்ளே எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அடுத்த வாரம் நம்ம தனி கிளாஸா பார்க்க போறோம். இப்போ இந்த தூபவிடத்துக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வாசிக்கிறோம் எப்படின்னா, இந்த தூபபீடம் எங்க இருக்கு அப்படின் போது அது மகாபரிசுத்தத்துக்கு அருகாமையில் இருக்கு. என்ன சொல்ல போனா அந்த சாட்சி பெட்டிக்கு அருகாமையில் இருக்கு.
அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், பரிசுத்தலம் அப்படிங்கிறது ஒரு புது சிருஷ்டி. இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மாமிசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை அடையாளப்படுத்துது. நான் திரும்ப ஒரு சொல்லிடுறேன், இது முக்கியமான கட்டம், எல்லோரும் நல்லா கவனிச்சிடணும். பாருங்க, நாம எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோமோ, நம்ம எப்பொழுது தேவனோட உடன்படிக்கை செய்து நம்மளை அர்ப்பணிச்சோமோ, அப்பவே நம்ம எங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னா பரிசுத்தலத்துக்கு வந்துட்டோம். இந்த பரிசுத்தலத்துக்குள்ள உள்ள வரும் பொழுது நமக்கு இந்த பரிசுத்தலத்துக்குள்ள நம்ம அங்க இருக்கிறோம் அப்படின்னா, நாம் அனைவரும் வேதமானவர்கள், புது சிருஷ்டிகள். இந்த புது சிருஷ்டிகள் எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த பரிசுத்தலத்துக்குள்ள புது சிருஷ்டிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சத்துல இந்த அப்பத்தில் இந்த மேஜையில் இருக்கக்கூடிய அப்பம், அதாவது 6 அப்பம், 66 புஸ்தகங்கள், கர்த்தருடைய புஸ்தகங்கள், அதுல இருக்கக்கூடிய சத்தியங்கள், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம எடுத்து சாப்பிட்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா தேவனோட பக்கத்துல நெருங்கி மகாபரிசுத்தலம், அது தேவ சமூகம் சொல்லும். அப்ப தேவ சமூகத்துக்கு கொஞ்சம் நம்ம நெருங்கி நம்முடைய கிரியையில் சுகந்த வாசனையாக அங்க மகாபரிசுத்தத்துக்குள்ள போறதை நம்ம இந்த வாழ்க்கையுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கின்றது. அது அருமையா நிழல்ல அங்க சுட்டி காட்டப்பட்டு, நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க முடியாது பாருங்க. அதாவது இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து நாம் மறிக்கிற வரைக்கும், சாக வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்கு பேர் தான் பலிஞ்சீவியம். இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில நாம சத்தியங்களை நிறைய கேட்கிறோம். கேட்ட சத்தியங்கள் பிரகாரமாக நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில நல்லா வாழ்ந்து காட்டும் பொழுது அது சுகந்த வாசனையாக, ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது தேவ சமூகத்துக்கு போகும். நாம இருக்கிறது இந்த பூமியில, தேவன் இருக்கிறது பரலோகத்துல. நாம பூமியில இருக்கிறோம், அது பரிசுத்தலம். தேவன் இருக்காங்க, அது பரலோகம். அது அடையாளப்படுத்துறது மகா பரிசுத்தம். பூமியில இருந்து நம்ம செய்யும் போது, நம்ம பூமியில இருந்து இந்த பூமியில இருக்கிறோம், இந்த பூமியிலிருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது அது தேவ சமூகத்துக்கு சுகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கை அங்க தேவ சமூகத்துக்கு போய் ரீச் ஆகுது. அதுக்கு அடையாளமாத்தான் இங்க நிழல்ல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் திரும்ப ஒரு முறை நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம பூமியில தான் இருக்கிறோம். அந்த அந்த தூப பீடம் அடையாளப்படுத்துது ஒரு சித்திரி மரத்துல பொன் தகட்டால மூடப்பட்டிருக்கூடிய ஒரு பொன் தூப பீடம். அது உங்களை என்ன அடையாளப்படுத்து, அதாவது ஒரு பரிசுத்தவான்கள் அடையாளப்படுத்துது. தேவனோடு உடன்படிக்கை செய்த அத்தனை புது சிருஷ்டிகளையும் அடையாளப்படுத்துது. இது இந்த தூப பீடம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு பார்த்திருக்கேன், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு. சித்தி மரம் அது மனுஷன், ஓகேங்களா? அந்த மனுஷ நிலை சித்தி மரம். அந்த மனுஷ நிலைக்கு சித்தி மரத்து மேல வெங்கலம் பூசிட்டீங்க அப்படின்னா அது பரிபூர்ண மனுஷன். அதே தங்கம் பூசினா தெய்வீக சுபாவம், ஓகேங்களா? இப்ப இங்க தங்கத்தால பூசப்பட்டிருக்குது அப்படின்னா நாம ஒரு பரிசுத்த நிலைமையில, தெய்வீக நிலைமையில நம்ம இருக்கிறோம். எப்போ ஒருத்தங்க தெய்வீக நிலைமையில நம்ம இருப்பாங்க அப்படின்னா, தேவ தன்மையில் இருப்பாங்க அப்படின்னா, ஒருவர் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை நல்லா உள்வாங்கி கொண்டு அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த தூபபீடம் போல இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் மிக முக்கியமான 2 பேருக்கு நடுவில் இருந்து ஒரு பெரிய வேலை செய்யறாரு. நாம தூபம் அந்த தூபபீடத்துல இருந்து நாம கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்துவ போலவே நம்ம இங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டும் போது அது தேவ சமூகத்துல ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு காரியமாக. இதை எப்படி நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா, இங்க மரியாள், நான் சொல்றது பெத்தானியால லாசருடைய தங்கச்சி, அங்க ஒரு மரியாள் ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க. அந்த மரியாள் என்ன பண்றாங்கன்னா பரிமள தைலத்தை உடைச்சு ஆண்டவருடைய பாதத்துல ஊத்துறாங்க.
ஆண்டவருடைய பாதத்துல ஊத்தும் பொழுது அந்த வீடு முழுக்க நறுமணத்தினால வாசனைனால நிறைஞ்சிருந்துச்சு. நம்ம அதை படிச்சிருக்கோம். அப்படின்னா அந்த நறுமணம் வீசக்கூடிய அந்த வாசம் எதை அடையாளப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல குணலட்சணங்கள், நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கைய அடையாளப்படுத்துது. நீங்க இந்த பூமியில இருந்து நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலை வாசம் எங்க இருக்கு அப்படின்னா பரிசுத்தத்துக்கு போய், மகா பரிசுத்தத்துக்கு போய் சேருது. அப்படின்னா இந்த பூமியில இருந்து ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது பரலோகத்துக்கு போய் சேருது, தேவ சமூகத்துக்கு. அப்போ தேவன் எப்படி மகிமைப்படுறாரு அப்படின்னா, நாம இந்த பூமியில தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல ஒழுக்கத்தோட வாழும்போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பரமபிதா மகிமைப்படுகிறார். ஓகேங்களா? அப்போ இந்த புகை, பரிசுத்தத்துக்குள்ள போடக்கூடிய புகை மகா பரிசுத்தத்துக்கு போயிட்டு அது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த ரூம் முழுக்க நிறைஞ்சு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கிருந்து ஒரு சமிக்கை கிடைக்குது பரலோகத்திலிருந்து. இது எது கிடையாதுன்னா அதுதான், பூமியில இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய கிரியை தேவ சமூகத்துக்கு போய் எட்டி இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ரிட்டர்ன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாருன்னா, நீங்க இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கு, உங்களுடைய பலியை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு தேவன் நமக்கு சில அடையாளங்கள் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அந்த அடையாளம் தான் அந்த புகை மேகம் அப்படியே வந்து அப்படியே உள்ள நிறைஞ்சு அது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதுக்கு அடையாளமா இருக்கு. சரிங்களா? ஒரு சில வரிகளை நம்ம வாசிக்கணும். நம்முடைய சகோதரர் வந்து கொடுத்திருக்கிறத நம்ம இங்க கட் பண்ணி போட்டிருக்கிறோம். சகோதரி இதை வாசிக்க முடியுமா? எஸ் பிரதர். அவர், அதாவது பவுல், பரிசுத்த ஸ்தலத்திற்குரிய நிலையிலிருந்து சமூக தப்பங்களால் போஷிக்கப்பட்டு பொன் கொத்து விளக்கினால் தொடர்ச்சியாக ஒளியூட்டப்பட்டவராய் இருந்தார். இப்படியாக ஞானத்திலும் பலத்திலும் நிரப்பப்பட்டவராக இருந்ததினாலே தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான பலிகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யக்கூடியவராக இருந்தார். அதாவது கிறிஸ்துவனுடைய புண்ணியம் அதன் மேல் இருந்ததினால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்வாறாக ஆட்டுக்கடாவின் சுபாவத்தை எப்பொழுதும் பலியாக்கி வந்தார். அவர் மாமிச சித்தத்தை பரிசுத்த நிலையில் மாத்திரம் அல்ல, தனது மாமிச சரீரத்தில் புதிய சித்தத்திற்கு உட்பட்ட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதுபோலதான் வெகுவாக அறியப்படாதிருந்தாலும் கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா வகுப்பாரின் மற்ற அங்கத்தினர்கள் இதையே செய்து வருகின்றன. பவுலின் பலியானது உயர்ந்த ரகமான வாசனையை மேலே அனுப்பினது. அவரது பலியானது தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக இருந்தது. நம்முடைய பலிகளும் அதே விதமாகத்தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனுடைய சொந்த மதிப்பினால் அல்ல, பொற்பலிபீடமும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்துவின் புண்ணியத்தில் பங்கெடுத்து கொடுக்கப்படுவதினால்தான். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை இங்க எடுத்து நம்முடைய மூத்த சகோதரர் இங்க குறிப்பிட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு எடுத்து என்ன பண்றாருன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அவருக்கு கிடைச்சிச்சு சமூக தப்ப மேஜை. அப்படின்னா அந்த நாள்தோறும் சத்திய வசனங்களால அவர் என்ன பண்றாருன்னா அது போஷிக்கப்பட்டார், சாப்பிட்டார். அது மாத்திரமல்ல, பொன் குத்து விளக்கிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அவர் கிரகிச்சு தொடர்ச்சியா ஒளியூட்டப்பட்டவராக இருந்தார் சொல்லி நமக்கு அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ வெளிச்சமும் கிடைக்குது, அதுவும் சத்தியம்தான். இங்க அப்பம் அப்படிங்கிற ஒரு போசாக்கும் கிடைக்குது, அதுவும் சத்தியம்தான். இந்த ரெண்டும் கிடைச்சோடனே ஒரு 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 ஞானம் வருது, ஒரு பலம் வருது. குத்து விளக்கினுடைய வெளிச்சம் ஞானத்தை கொடுக்குது, அப்பத்தினுடைய போசாக்கு நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. இந்த ரெண்டும் ஞானமும் பலமும் சேரும் போது நாம தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான ஒரு பலியாக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கிறிஸ்து மூலமாக நம்ம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பலியை செய்யறோம். அது அருமையா அந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை என்னன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம் இருக்கணுமா. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம் தான் என்னன்னா பலியாகக்கூடிய சுபாவம். நீங்க நிறைய வீடியோஸ்குள்ள பார்த்துருக்கலாம், நீங்க யூடியூப்ஸ்ல இல்ல ஃபேஸ்புக்ல நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோல என்ன விஷயம் இருக்குன்னா,
இந்த ஆடு எப்படி பண்ணுமா நீங்க நானும் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆடு வந்து வெட்டுற ஒரு ஃபேக்டரி வெட்டி அதை வந்து பேக் பண்றாங்க. அதோட மாமிசத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வரிசையா ஒரு டோர் மாதிரி ஓபன் பண்றாங்க. ஒவ்வொரு ஆடும் வருதுங்க. ஒரு ஆடு வருது, அப்படி தலைக்கொண்டை இப்படி வைக்கிறீங்க, டப்புனு பிளேட் வெட்டுறாங்க, தலை துண்டா போகுது. அப்புறம் அதை உள்ள இழுத்து போட்டுறாங்க. அப்படி வரிசை அடுத்த ஆடு வருது, தலை வைக்குதுங்க, அடுத்த ஆடு வெட்டுறது, அப்படி தொடர்ச்சி அடுத்த ஆடு பின்னாடி வருது, இப்படி வெட்டுறாங்க. அப்படின்னா அங்க வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஆடு முன்னோக்கி போகுது, பயந்து ஓடல. இது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது இதுதான் ஆட்டினுடைய குணலட்சணம். ஆடினுடைய குணலட்சணம் என்னன்னா, ஆடு படைக்கப்பட்டது எதுக்காகனா பலியாகிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா உயிரினங்களும் இப்படி இல்லை. தேவனுடைய படைப்புல ஆடு மாத்திரம்தான் அதனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, நான் படைக்கப்பட்டதே மற்றவங்களுடைய பிரயோஜனத்திற்கு. பலி அப்படிங்கிறது அந்த ஆட்டுக்குள்ள அது ஜீன்லயே ஊறிட்டு தேவன் அது சொல்லி. அப்படின்னா அப்போ நமக்குள்ள என்ன குணலட்சணம் இருக்கு அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு. நமக்குள்ள சிலருக்கு ஓனாய் குணலட்சணம் இருக்கலாம், சிலருக்கு ஆட்டினுடைய குணலட்சணம் இருக்கலாம். ஓனாய் நீங்க குறிக்க முடியாது, சிலருக்கு நரி குணலட்சணம் இருக்கலாம், ஒவ்வொரு குணலட்சணம் இருக்கலாம். ஆனா நமக்கு தேவை என்னன்னா ஆட்டுக்குட்டியினுடைய குணலட்சணமா. ஆட்டுக்குட்டியினுடைய குணலட்சணம் இருந்தா மட்டும்தான், அந்த சுபாவம் இருந்தா மட்டும்தான் நம்மை நாமே பலியாக கொடுப்போம். நம்மை நாமே பலியாக கொடுக்கும் பொழுதுதான் நம்ம சபை ஆகும். எப்படிங்கிறத எப்படி சொல்றேன்னா, அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த சுபாவம். இப்ப நமக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம் இல்லைன்னா நம்மை நாமே வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு தயங்குவோம். நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு தயக்கம் இருக்கும். நமக்கு எல்லாமே நிறைய படிப்போம், செய்யணுன்ற மனசு இருக்கும். ஆனா செய்யலான்னு வரும்போது நமக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா, ஒரு தயக்கமும் ஒரு பயமும் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அன்பான சகோதரர்களே, இதை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைய நம்ம வந்து இந்த அதான் பவுல் அவர்கள் இருந்துச்சு சொல்றாரு. பவுல் ரெடியா இருந்தார் தன்னை வந்து இந்த ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறதுலையும் தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்யறதுக்காக சாகர அளவு துணிவு இருக்கு இல்லையா. அந்த துணிவு தான் ஆட்டுக்குட்டினுடைய சுபாவம். அந்த ஆட்டுக்கடாவனுடைய சுபாவத்தை எப்பொழுதும் பலியாக்கி வந்தார் அப்படின்ட்டு அவர் மாமிச சித்தத்தை மறித்த நிலையில் மாத்திரமல்ல, நமது மாமிச சரீரத்தை புதிய சித்தத்திற்கு உட்பட்ட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாமிசத்தை அவர் முழுவதுமாக ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அப்ப இந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு விஷயம்தான் என்னவா இருக்குன்னா அர்ப்பணிக்கிறது. இந்த அர்ப்பணிப்பு எப்படி வரும் அப்படின்னா, இப்படி அர்ப்பணிப்போட சிந்தை இருந்துச்சுனாலே நம்ம யாராயிட்டோம் அப்படின்னா தூப பீடம் ஆயிட்டோம். நம்முடைய குணலட்சணங்கள், நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை ஒரு சுகந்த வாசனையாக தேவ சமூகத்துக்கு போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்பான சகோதரர்களே, நம்முடைய பலிகளை தேவன் என்ன பண்றாருன்னா அப்பதான் அங்கீகரிக்கிறார். நம்முடைய பலிகளை தேவன், நம்ம எத்தனையோ வேலை செய்யறோம், எவ்வளவு ஊழியம் பண்றோம், இதெல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள நம்ம கேட்டுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தேவன் அங்கீகரிப்பார். எப்போ அப்படிங்கும்போது நம்ம அதை அந்த 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 ஊழியத்தை உண்மையும் உத்தமமா செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் அங்கீகரிப்பார். அதுல ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு நிலை நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த சிந்தை இருக்கும் பொழுது அது நிச்சயமாக தேவன் அங்கீகரிக்கிறது. காரணம், அது கிறிஸ்து தான் நமக்கு முன்னோடி. கிறிஸ்து எப்படி ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அது மிகச்சரியாக பொருந்தும். அன்பான சகோதரர்களே, இந்த தூப பீடம் நீங்க எதுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய பரிபூரண மனுஷீக நிலைமைக்கும் சபை இந்த பூமியில உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியும் சேர்ந்ததுதான் இந்த தூப பீடம். இந்த தூப பீடம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய குணலட்சணங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு நல்ல ஒரு சுகந்த வாசனையாக போகும். அது எப்போ போகும்? நம்ம நல்லது செய்வோம். எளிமையா நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும் போது தேவன் சந்தோஷப்படுறார், தேவன் மகிமைப்படுறார். அப்படின்னா நம்ம சுகந்த வாசனையாக இருக்கிறோம், நல்ல வாசம் கொடுக்கிறோம்.
நம்ம இங்க நிறைய துர்க்கிரியைகள் செய்யறோம், நிறைய தவறுகள் செய்யறோம், சிந்தனையில, செயல்ல பாவங்கள் செய்யறோம். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா நம்மள அந்த அருவருக்கிறார். தேவன் அருவருக்கக்கூடிய, தேவன் வெறுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. அப்புறம் மாமிசத்தின் கிரியைகள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா வரிசையா லிஸ்ட் இருக்கு. அப்படியே வேசித்தனம், விபச்சாரத்துல இருந்து பொறாமை, பொய் அப்படின்னு பிறட்டு நிறைய அது வருது. இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய துர்நாற்றத்தை ஏற்படுத்துது தேவ சமூகத்துல. அங்க தேவன் மகிமைப்படல, மனஸ்தாபப்படுறாங்க. அப்போ இங்க நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பரிசுத்தத்துக்குள்ள இருந்து பரிசுத்தமான அந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக தேவ சமூகத்துக்கு நாம் நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு தூப வர்க்கங்களாகத்தான் நாம் இருக்கணுமே தவிர தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு துர்நாற்றமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த தூப பீடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாருங்கன்னா, இந்த தூப பீடத்துல இந்த ஆசாரியன் கையில இருந்து கொண்டு வந்து போடுறாரு இல்லையா, தூப வர்க்கம், அதாவது ஒரு சாம்பிராணி போன்ற ஒரு வகை. இந்த சாம்பிராணி எப்படி செய்யறாங்க, அன்னைக்கு எப்படி செஞ்சாங்க, அதுக்கான அது எப்படி அந்த பொருள் எப்படி தயாரிக்கப்பட்டுச்சு, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறத நம்ம அடுத்த வாரம் நம்ம பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வராங்க. இன்னும் ஒரு சில தகவல்கள் தூப பீடத்தை குறிச்சும் அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம கூட வரும். அடுத்த வாரம் சில அநேக கருத்துக்கள், இன்னும் சில முக்கியமான தகவல்களோட அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும். தேவன் தாமே இந்த நல்வாய்ப்பை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்து வராங்க. தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, மட்டுமாக தூப பீடம் அதை குறித்து அருமையான சில காரியங்களை நம்ம சகோதரர் மூலமாக பார்த்தோம். ஸோ அங்க சொல்லப்பட்ட காரியங்களை அந்த தூப கலசம் எப்படி, தூப பீடம், இதுக்குரிய அந்த சில காரியங்கள் எப்படியாக பேசப்படுகிறது, இதெல்லாம் குறித்து கூட சகோதரர் அருமையாக அங்க சொன்னதை பார்க்குறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா நீங்க கேட்கலாம். இன்றைக்கான இறைவின் கீதம் இதை வாசிக்கும்படியாக நம்முடைய சகோதரி அனு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்கு அந்த இரவின் இனிய கீதங்கள் உபாகமம் 5:9. உன் தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து. தேவன் வைராகியம் உள்ளவராய் இருப்பது போல மனிதனும் தேவனுக்குரிய காரியங்களில் அவர் வெறுக்கக்கூடியதை வெறுத்து சிநேகிக்க கூடியதை சிநேகித்தால் அது தேவ பார்வையில் வெளியேற பெற்றதாய் இருக்கும். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுக்கிறதல்ல. நாமும் அது போலவே இருக்க வேண்டும். தேவன் நீதியில் கண்டிப்பாய் இருக்கிறார், அதனால் பாவிக்கு நீதியான தண்டனை கிடைக்கிறது. நாம் தேவனை அல்லாமல் வேறு தெய்வ வணக்க முடியவர்களாய் இருந்தால் அவர் நம் மீது எரிச்சல் உள்ளவராய் இருப்பார் என்று உணர வேண்டும். தகாத விதமாய் எரிச்சலாய் இருந்தால் கசப்பு போன்ற விழுந்து போன மனித குணங்களுக்கு வழி நடத்தும். தேவன் தம்மைத்தாமே எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறதின் காரணம் நம்முடைய நம்பிக்கை, மதிப்பு, நம்முடைய சிந்தனை முழுவதும் அவருக்குள் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். நாம் எல்லாவற்றிலும் அவரை போலவே வைராகியம் உள்ளவர்களாக அவரது சித்தம் நம்முடைய வாழ்வின் எல்லா பணிகளிலும் காணப்பட வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய இந்த குணம் சுயநலம் என்று எண்ணிவிடக் கூடாது. ஏனெனில் தற்கால ஜீவியத்தில் நம்முடைய ஒவ்வொரு அலுவல்களிலும் பணிகளிலும் நமக்கு வெற்றியை தருகிறார். வரும் காலத்திலும் தம்மை நேசிப்பவர்களுக்கு, தம்மிடத்தில் உண்மையா இருப்பவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஆயத்தம் செய்து வழங்க சித்தமாய் இருக்கிறார். Philippians 4:7-8-9-2. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இன்றைக்கான முடிவு ஜெபத்தை சகோதரர் கௌதம் நாம் வழிநடத்துகின்ற ஒன்றான மேதேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இரவு வேலையில கூட ஜனமே கூடி உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியும்படியாக தேவன் எங்களுக்கு பாராட்டின மிகப்பெரிய இறக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கேட்ட வார்த்தைகளை நாங்கள் இறுதியம் என்னும் பலகைகளை எழுதி அதை 30, 60, 100 பலன் கொடுக்க பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்தி உமக்கென்று தொடர்புடக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் வாழ தேவன் தான் கிருபை செய்யணும் செபிக்கிறோம்ப்பா. பேசிய தாசரை கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
மென்மேலும் அவர் மூலமாக அநேக சத்திய வசனங்கள், அநேகருக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் கிடைக்கும்படியாக அவரை எடுத்து இன்னும் அதிகமா பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களையும் எங்களை தாழ்த்தி முற்றிலுமா ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சிறுமன்றாட்டி கூட எங்கள் மீட்பு உலகம் ராஜாதி ராஜாவுமாக்கி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாம் தான் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேடும் ஜீவன் நல்லதாக. ஆமாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். பிரதர், எனக்கு ஒரு கொஸ்டின் பிரதர். அந்த தூப கலசம் எங்க இருக்குங்க பிரதர்? சிஸ்டர் ரசல் பிரதர் சொல்லும்போது தூப கலசம் அப்படின்னு ஒரு பொருள் இருந்ததா பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே வந்து வசனம் இல்லைங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பவுல் தான் அந்த காரியத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு நெருப்பு எடுத்து வர்றதுக்கு ஒரு தூப கலசம் அவங்க பயன்படுத்தி, கலசம் அப்படின்னா நெருப்பு கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்திருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அடுத்த வாரம் நம்ம சப்ஜெக்ட்ல இது குறித்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் நமக்கு வருதுங்க. அதுல நம்ம வந்து இன்னும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அந்த தூப வர்க்கம் கொண்டு வருவாங்க. அது எப்படி கொண்டு வராங்கிற போது இந்த பாயிண்ட் நம்ம வந்து அடிஷனலா கூட கொண்டு வருவோம். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஒரு பாயிண்ட் மட்டும், தூப கலசம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெசல்ஸ் வந்து அங்க இருந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல அந்த யாத்திராகமத்துல இந்த காரியத்துல அவங்க சொல்லப்படவே இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. தூப கலசம் சகோதரி எங்க இருக்குன்னு கேட்கிறான்னா, அது வந்து பலிபீடத்தின் பனிமுட்டுகளோட அது சம்பந்தப்பட்டது. அங்கதான் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து ஆர்வம் எடுத்து வருவார். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் வேர்டு வந்து சென்சார். அது நீங்க அந்த பலிபீடத்தின் பனிமுட்டுகளை பாத்தீங்கன்னா அங்க நெருப்பு கிண்ணம் சொல்லியிருக்கு. அதுக்கு பேர் சென்சார் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த தூப கலசம் பலிபீடத்தின் பனிமுட்டுகளால் செய்யப்பட்டது. அங்கதான் வச்சிருப்பாங்க. அது வந்து தாமிரத்தால் இருக்கு. இன்னும் இது அடிஷனல் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இது ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் இருக்கும். லேவியர்கள் 30 வயசு மதிக்கத்தக்க உள்ள வந்தாங்கன்னா அது அவங்க கையில இருக்கும். அது கூட வசனங்கள் இருக்கு. ஒருவேளை அது பாயிண்ட்ல வந்தா நீங்க அடுத்த வாரம் கேட்கணும்.